தமிழ்நாட்டு அரசியல்ல கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் மீது தலைவர்களுக்கு எப்போதுமே ஒரு தனிப்பட்ட பக்தி இருப்பதா சொல்லப்படுதுங்க. இதுக்கு முன்னாடி ஏராளமான பெரிய தலைவர்கள் இந்த அம்மனோட தீவிர பக்தர்களா இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டோட ஈடு இணையற்ற தலைவரான எம்ஜிஆர் இந்த அம்மனோட பரம பக்தருங்க. அவர் முதலமைச்சரா இருந்தபோது பல முறை கொல்லூருக்கு வந்திருக்காரு. ஒரு முறை சுமார் 1 கிலோ எடை கொண்ட தங்க வாழை அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தினாரு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட எம்ஜிஆரின் வெற்றிக்கு பின்னால் இந்த அம்மனோட ஆசீர்வாதம் இருப்பதாகவும் நம்பப்பட்டுச்சு. பிறகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அரசியல் ரீதியாக பல சிக்கல்களை சந்தித்த போது ஜோதிடர்களின் ஆலோசனைப்படி கொல்லூருக்கு வந்தாருங்க. அங்க அவர் மிகவும் சிரத்தையாக சண்டிகா யாகம் நடத்தினாரு. அப்ப எம்ஜிஆர் காணிக்கையா வழங்கிய அந்த வாளை கையில் பிடித்தபடி அவர் பிரார்த்தனை செய்து பெரும் செய்தியானுச்சு. மேலும் கோவிலோட அன்னதான திட்டத்துக்காக அன்று ரூபாய் 30,000 நன்கொடையும் வழங்கினாரு. இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில முதல்வர் விஜயும் கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை போய் தரிசிச்சிருக்காரு. மேலும் 1,50 கிலோ எடை கொண்ட வெள்ளி வாளையும் காணிக்கையா கொடுத்திருக்காரு.